வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். இன்ஃபோசிஸோட Q1 FY26 நிதி முடிவுகள் பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இதுல நம்ம இன்ஃபோசிஸோட எக்ஸிகியூட்டிவ் சம்மரி, அப்புறம் கீ ஃபைனான்ஷியல் டீடைல்ஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ, சிஇஓ சிஎஃப்ஓ என்ன சொன்னாங்க, பெரிய ஒப்பந்தங்கள் மணி லார்ஜ் டீல்ஸ், ஏஐ எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பல விஷயங்களை அலசலாம். சரி, அப்போ முதல்ல எக்ஸிகியூட்டிவ் சம்மரியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? பொதுவா பொருளாதாரம் கொஞ்சம் நிச்சயமற்ற நிலையில இருக்கு இல்லையா? ஆமா, அது இருந்தும் கூட இன்ஃபோசிஸ் இந்த FY26 கீனா வலுவாகத்தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. முக்கியமா அவங்க என்டர்பிரைஸ் ஏஐல கவனம் செலுத்துறதும் கிளையண்ட் கன்சாலிடேஷன்ல வெற்றி பெற்றதும் இதுக்கு காரணமா இருக்கலாம். அப்போ ரெவென்யூ வளர்ச்சி நல்ல பரவலா இருந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதனால தான் நம்ம வருடாந்திர ரெவென்யூ growth வழிகாட்டுதலோட கீழ் எல்லை, அதாவது லோவர் எண்ட 0%ல இருந்து 1%க்கு உயர்த்தியிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆனா ஆபரேட்டிங் மார்ஜின் வழிகாட்டுதல்ல மாற்றம் இல்லையா? இல்ல, அதுல மாற்றம் இல்ல. அது 20% to 22% அப்படியே தான் இருக்கு. சரி, அப்போ கொஞ்சம் முக்கியமான எண்களை பத்தி பேசுவோம். கீ ஃபினான்ஷியல் டீடைல்ஸ். ரெவென்யூ growth எப்படி இருந்தது? ரெவென்யூ growth காலாண்டுக்கு காலாண்டு, அதாவது QOQ பார்த்தா 2.6% வளர்ச்சி. வருஷத்துக்கு வருஷம் YOY பார்த்தா 3.8% வளர்ச்சி. இது கான்ஸ்டன்ட் கரன்சில. ஓகே, 3.8% கான்ஸ்டன்ட் கரன்சி வளர்ச்சி. சரி, ஆபரேட்டிங் மார்ஜின் அது 20.8% சொன்னீங்க இல்லையா? ஆமா, 20.8%. இது போன காலாண்டை விட கொஞ்சம் குறைவு தான். 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் QOQ, 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் YOY குறைஞ்சிருக்கு. ஓஹோ, அதுக்கு காரணம் பின்னாடி பார்ப்போம். ஆனா லார்ஜ் டீல்ஸ் நல்லா வந்திருக்குன்னு சொன்னீங்களே? ஆமா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். $3.8 பில்லியன் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ, அதாவது TCV. பெரிய டீல்ஸ் கிடைச்சிருக்கு. 3.8 பில்லியன். ஆமா, அதுலயும் 55% முற்றிலும் புதிய ஒப்பந்தங்கள். இது அவங்க மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறத காட்டுது. சூப்பர். வேற என்னென்ன முக்கிய எண்கள் இருக்கு? EPS, யூட்டிலைசேஷன். EPS வளர்ச்சி நம்ம இந்திய ரூபாயில பார்த்தா 8.6%. யூட்டிலைசேஷன், அதாவது பணியாளர்களை எவ்வளவு பயனுள்ளதா பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறது, அது 85.2%. இது பயிற்சியாளர்களை சேர்க்காம. இது காக்கா உச்சமான நிலை. 85.2%. அப்ப கிட்டத்தட்ட ஃபுல் கெபாசிட்டில ஓடுறாங்க. அட்ரிஷன் எப்படி? அட்ரிஷன் கொஞ்சம் ஏறி இருக்கு, 14.4%. போன முறை விட அதிகம். சரி, கையிருப்பு பணம், கேஷ். கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் 5.27 பில்லியன் இருக்கு. அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொன்னீங்க. ஏன் அது முக்கியம்? அது ரொம்ப முக்கியம். Q1ல FCF $884 மில்லியன். இது தொடர்ந்து 5வது தடவையா அவங்க நெட் ப்ராஃபிட்டை விட அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 109%. அப்படியா? நெட் ப்ராஃபிட்டை விட அதிகமா FCF-ஆ? ஆமா, இது கம்பெனியோட நிதி ஆரோக்கியத்தை காட்டுது. ஃபைனான்ஷியல் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. கையில பணம் இருந்தா முதலீடு பண்ணலாம், இல்ல பங்குதாரர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி சமயத்துல இது பெரிய பலம். FY26 முழுசும் கூட FCF நெட் ப்ராஃபிட்டை விட 100% அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. புரிஞ்சுது. ரொம்ப வலுவான நிலைமை தான். சரி, இந்த எண்களுக்கு பின்னாட CEO, CFO என்ன காரணம் சொல்றாங்க? சலீல் பரேக் AI பத்தி நிறைய பேசியிருப்பாரு. ஆமா, நிச்சயமா. CEO சலில் பரேக் என்டர்பிரைஸ் ஏஐல இன்ஃபோசிஸ் முன்னிலையில இருக்கிறதாலையும், AI ஏஜென்ட்ஸ்க்கான தேவை அதிகமாகறதாலையும், அப்புறம் கன்சாலிடேஷன் வெற்றிகளாலையும் தான் இந்த வளர்ச்சின்னு சொன்னார். அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ், மேனுஃபேக்சரிங் மாதிரி துறைகள்ல AI எப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வருதோன்னு உதாரணம் சொன்னார். கார்ட்னர் கூட இவங்கள ஜெனரேட்டிவ் AI சேவைகள்ல லீடர்னு அங்கீகரிச்சிருக்காங்க. கார்ட்னர் அங்கீகாரம்னா அது நிச்சயம் பெரிய விஷயம். சரி, CFO ஜே சங்கராஜ்கா என்ன சொன்னார்? குறிப்பா அந்த ஆபரேட்டிங் மார்ஜின் ஏன் குறைஞ்சது? CFO ஜே சங்கராஜ்கா சொன்னது என்னன்னா, வருவாய் வளர்ச்சி எல்லா முக்கிய தொழில்கள், எல்லா ஜியோகிராபிக்கல் பகுதிகளில் இருந்தும் வந்திருக்குன்னு சொன்னார். மார்ஜின் குறைஞ்சதுக்கு காரணம் முக்கியமா சம்பள உயர்வு, அப்புறம் சேல்ஸ்ல பண்ணின முதலீடு, விசா செலவுகள்னு சொன்னார். ஓகே. ஆனா இதை ஈடுகட்ட அவங்க ப்ராஜெக்ட் மேக்ஸிமஸ்னு ஒன்னு பண்றாங்க. அது மூலமா பிரைசிங், அப்புறம் அக்விசிஷன் சினர்ஜிஸ், சில செலவு குறைப்பு, இதெல்லாம் ஓரளவு கை கொடுத்துருக்குன்னு சொன்னாரு. அவங்க தொடர்ந்து FCF பேலன்ஸ் ஷீட் மேல கவனம் செலுத்துறதாவும் சொன்னாரு. சரி,
அப்போ செலவுகளை நிர்வகிக்க முயற்சி பண்றாங்க. அந்த லார்ஜ் டீல்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் விவரம் சொல்ல முடியுமா? பைப்லைன் எப்படி இருக்கு? 3.8 பில்லியன் டிசிவில 28 பெரிய ஒப்பந்தங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுல 55% புதுசு. பைப்லைன், அதாவது இனிமே வரக்கூடிய ஒப்பந்த வாய்ப்புகள் அதுவும் வலுவா இருக்காம். குறிப்பா கன்சாலிடேஷன் சார்ந்த மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் நிறைய இருக்காம். கன்சாலிடேஷன்னா? அதாவது பெரிய கம்பெனிகள் அவங்களோட ஐடி வேலைகளை சில பெரிய வெண்டர்ஸ் கிட்ட மட்டும் கொடுக்கறது. வெண்டர் கன்சாலிடேஷன் சொல்வாங்க. இதுல இன்ஃபோசிஸ் அவங்களோட ஏஐ திறமையால பயனடைறாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஏஐ வெறும் பஸ்வேர்ட் இல்லாம நிஜமாவே டீல் ஜெயிக்க உதவுது. சுருக்கமா சொன்னா இன்ஃபோசிஸ் இந்த சவாலான சூழல்லையும் ஒரு ரெசிலியன்ஸ் காட்டுறாங்க. ஏஐய நல்லா பயன்படுத்துறாங்க. எஃப்சிஎஃப் மாதிரியான நிதிநிலைகளை சரியா நிர்வகிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் உலக பொருளாதாரம் பத்தின ஒரு எச்சரிக்கை உணர்வும் அவங்க கிட்ட இருக்கு. Q&Aல வேற என்ன முக்கியமா பேசுனாங்க? ஆமா, Q&Aல சில கேள்விகள் இருந்தது. ரெவென்யூ கைடன்ஸ் ஏன் உயர்த்துனாங்க? Q1 நல்லா இருந்ததாலையா இல்ல நிச்சயமற்ற தன்மை குறைஞ்சதாலையான்னு கேட்டாங்க. கையகப்படுத்தல்கள், அதாவது அக்விசிஷன்ஸ் எவ்ளோ பங்களிச்சதுன்னு கேட்டாங்க. அதுக்கு சுமார் 40 பிபிஎஸ்னு சொன்னாங்க. அப்புறம் யூட்டிலைசேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதால எதிர்காலத்துல ஹையரிங் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. ஆமா, அது முக்கியமான கேள்வி. யூட்டிலைசேஷன் இவ்ளோ அதிகமா இருந்தா புதுசா டீல் வரும்போது எப்படி சமாளிப்பாங்க? சரி, அருமையா எல்லாத்தையும் தொகுத்து சொன்னீங்க. அப்போ நிறைவா நம்ம நேயர்களுக்கான ஒரு சிந்தனை சொல்லுங்க. இப்போ இன்ஃபோசிஸோட யூட்டிலைசேஷன் உச்சக்கட்டத்துல இருக்கு. அதே சமயம் பெரிய அளவுல ஆட்கள் எடுக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஏஐ மூலமா உற்பத்தி திறன் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க எதிர்கால வளர்ச்சி தேவைகளை எப்படி அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் ஏஐ இன்டகிரேஷனையும் வச்சு சமன் செய்ய போறாங்க? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.